umis.tn.gov.in வெப்சைட்டில் என்ட்ரி ஆகிக்கோங்க. லாகின் பேஜ் இப்படி தான் இருக்கும். ஸ்டூடெண்ட் லாகின், யுமிஸ் ஐடி உங்கள் கிளாஸ் இன்சார்ஜில் கலெக்ட் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்ட் உங்களோட ஃபோன் நம்பரோட லாஸ்ட் 4 டிஜிட்டும் இயர் ஆஃப் பர்த் தான் ஃபஸ்ட் டைம் பாஸ்வேர்டு. ஃபஸ்ட் டைம் பாஸ்வேர்டு வந்து ஃபோன் நம்பரோட லாஸ்ட் 4 டிஜிட் ப்ளஸ்ஸு உங்களோட இயர் ஆஃப் பர்த் என்ட்ரி பண்ணிங்கன்னா லாகின் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓல்ட் பாஸ்வேர்ட் அண்ட் நியூ பாஸ்வேர்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். ஓல்ட் பாஸ்வேர்ட் சேம் தான், அந்த பழைய பாஸ்வேர்ட் போட்டு என்ட்ரி பண்ணிடலாம். நியூ பாஸ்வேர்டு வந்து ஒரு கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர், அட்டு சிம்பிள் அல்லது ஆஷ் சிம்பிள், தென் நியூமரிக் நம்பர் இந்த மாதிரி ஸ்பெஷலாக போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹரினா ஹரி அட்டு 123, ஹரி ஹேஷ் 123 ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் தான். நீங்கள் எப்படி வேணாலும் டிசைட் பண்ணிக்கோங்க உங்கள் பாஸ்வேர்டை. தென் அதே பேஜில் உங்கள் நியூ பாஸ்வேர்ட் சேஞ்ச் ஆன பின்னாடி யூசர் நேம் நியூ பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணால் இந்த மாதிரி யுவர் ஆதார் இகேஒய்சி பெண்டிங், ப்ளீஸ் கம்ப்ளீட் யுவர் ப்ரொசீட் ஃபர்தர் அப்படின்னு ப்ரொசீட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஆதார் பேஜ், அடுத்த பேஜ் ஆதாரில் இருக்க உங்கள் ஆதார் நம்பர் டிஸ்பிளே ஆகும். இந்த ஆதார் நம்பர் டிஸ்பிளே ஆகும். அந்த நம்பர் ஆதார் கார்டை கையில் வச்சுக்கோங்க. ஆதார் நம்பரை வெரிஃபை பண்ணுங்கள். கரெக்டான ஆதார் நம்பர் இருக்கான்னு பார்த்துட்டு சென்ட் ஓடிபி கிளிக் பண்ணுங்கள். சென்ட் ஓடிபி கிளிக் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஓடிபி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நம்பர் ஓடிபி போட்டிருக்காங்க. உங்களுக்கு வர்ற 6 டிஜிட் ஓடிபியை என்ட்ரி பண்ணி வெரிஃபை கிளிக் பண்ணுங்கள். வெரிஃபை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி 5 டேப் உள்ள ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். 5 டேப் உள்ள பேஜ் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன், ஃபேமிலி இன்ஃபர்மேஷன், கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன், பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில், கரண்ட் அகடமிக் இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் ஒவ்வொன்றையும் கிளிக் பண்ணி நீங்கள் உங்களோட டீட்டெயிலை வெரிஃபை பண்ணிக்கலாம். இன்கேஸ் இதில் எரர் இருந்துச்சுன்னா உங்கள் நோடல் ஆஃபீஸரை கான்டாக்ட் பண்ணி அப்டேட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் அந்த மாதிரி பேஜ் வரல, லாகின் பண்ணுறப்ப இந்த மாதிரி ஒரு எரர் வருது, ஜெண்டர் அண்ட் டேட் ஆஃப் பர்த் டஸ் நாட் மேட்ச் வித் த ஆதார், ப்ளீஸ் கான்டாக்ட் இன்ஸ்டியூட் நோடல் ஆஃபீஸர் அல்லது டேட்டா மிஸ் மேட்ச் இந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் நோடல் ஆஃபீஸரை கான்டாக்ட் பண்ணி அதை அப்டேட் பண்ணிவிட்டு டீட்டெயில் அப்டேட் பண்ணிவிட்டு திரும்ப லாகின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.